ஹாய் கைஸ், கார்த்திக் ரேவதி கதையில் ஏப்ரல் 18 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுருந்தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளும் செட் பண்ணிக்கோங்க. அப்போது அங்கே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ரேவதி வந்துட்டு கம்பெனிக்கு போன உடனே நம்ம எம்டி கார்த்தி என்ன செய்கிறாருன்னா, நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, அதில் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதை நீங்கள் சரியாக பண்ணி காட்டுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு சவால் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரேவதியை பற்றி நீங்கள் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சவால் எடுத்து ஏற்றுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் கண்முழிச்சு அந்த கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே நீட்டாக வந்துட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து அதுக்காக ரொம்ப கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. மறுநாள் இங்கேருந்து கம்பெனிக்கு போகிறாங்க. போகும்பொழுது பிரியா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் அந்த ரேவதி வந்துட்டு இன்றைக்கி தப்பான ப்ரெசன்டேஷனை கொடுக்க போகிறா, அதன் மூலியமா நம்ம எம்டி வந்துட்டு கோவப்பட்டு அவளை திட்டி இந்த கம்பெனியை ஒட்டி அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எப்படியோ நீ நினச்சது நடந்ததுன்னா உனக்கு சந்தோஷம் தானடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மறுநாள் ரேவதி வரும்போது, ஹாய் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரேவதி, ப்ரிப்ரேஷன்லாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்களா, மீட்டிங் அட்டன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடிச்சாச்சு சார், அட்டன் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஹாலில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சரி வாங்க போயிட்டு ப்ரெசன்டேஷனை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம பிரியாவும் அவங்க ஃப்ரெண்டும் மீட்டிங் ஹாலுக்கு வராங்க. சில வெளியிலேருந்து வர ஆட்கள் எல்லாருமே கம்பெனி டீல் பேசுகிறதுக்காக வந்தவங்களும் அங்கே இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒன்ஸ் நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒரு டவுட் வருது. உடனே கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் அதை வாங்கி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அதில் இருக்கிறது எல்லாமே வேறு ஒரு தவறுதலாக இருக்குது. ரேவதி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த முறை வந்து இந்த மீட்டிங்கை நீங்கள் அட்டன் பண்ண வேணாம், நான் அட்டன் பண்ணுறேன், அடுத்த முறை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் என்னாச்சு, நான் எல்லாமே ப்ரிப்ரேஷன்லாம் கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஓகே தான் சார், நல்லா ப்ரிப்பேரில் வந்திருக்கேன், ஏன் சார் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரேவதி, இந்த முறை நானே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் எம்டியே வந்துட்டு அட்டன் பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதியோட முகம் வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது. ஆனால் பிரியாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் இது வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது, நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரியாவோட ஃப்ரெண்டு. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த எம்டி எதுக்காக இவளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடி அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வந்த நாள் முதலாக எம்டி வந்துட்டு நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. பிரியா, நீ பாரு பிரியா, தேவையில்லாமல் நீ தான் அந்த விஷயத்துலலாம் வந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் எம்டி உன் பக்கம் தலை வச்சு கூட திரும்பி கூட பார்க்குறதில்ல, ஆனால் அந்த ரேவதி இருக்க பக்கம் தான் அவர் பார்க்குறாரு, ரேவதிக்குன்னே நிறையா உதவிகளும் பண்ணுறாரு, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, நீ வந்துட்டு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நிச்சயமாக நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவோட ஃப்ரெண்டு போகிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த மீட்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே ப்ரெசன்டேஷனை கொடுத்து கரெக்டாக முடிக்கிறாங்க. வந்திருக்க டீலர்கிட்டையும் கரெக்டாக பேசி எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக பண்ணிடுறாங்க. ஓகே ஆனதுக்கு பிறகு நம்ம பிரியா அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் இங்கேருந்து போயிடுறாங்க. போன உடனே ரேவதி கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, எதுக்காக சார் நீங்கள் என்னை அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. நான் கொடுக்க வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வச்சுருக்க ஃபைலையும் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்பொழுது தான் நம்ம ரேவதிக்கு தெரிய வருது ரெண்டுமே தவறுதலாக இருக்குங்கிறது. அப்போ தான் வந்துட்டு கார்த்திகை பற்றி ரேவதி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல நம்ம கார்த்திகை நினச்சி பெருமைப்படுறாங்க. இந்த பக்கம் பிரியாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ரேவதியும் நம்ம கார்த்திக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறத நினச்சி ரொம்பவே ஒரு பொறாமையில் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடியதான் இது. புதுசாக நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு இடத்துக்கோ வேலைக்கு போனோன்னா அங்கே ஏற்கனவே இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் வந்து நமக்கு பொறாமைப்படக்கூடாது. நம்ம சீனியர் ஸ்டாஃபாக இருந்தாலுமே வரப்போகிறவங்களுக்கு அங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லணும். அவங்களே ஒரு சில விஷயங்கள் தவறுதல் பண்ணாலும் நம்ம அதை திருத்தி சொல்லணும். ஆனால் இந்த பிரியா வந்துட்டு ரொம்பவே கேவலமாக அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது என்னங்கிறத அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.